ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். பாலும் பழமும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாலும் பழத்து கூட அந்த காலத்தில் இடியப்பம், ஆப்பம், புட்டு, கோதுமை தோசை, மைதா தோசை இதெல்லாம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. இந்த பால் பழம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் உடைச்சி எடுத்துருக்கேன். தேங்காய் உடைச்சி எடுத்துட்டோம். நீங்கள் துருவி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கீத்து போட்டு கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கீத்து போட்டு தான் எடுக்க போகிறேன். அதனால் இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையும் நம்ம கீத்து போட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயெல்லாம் நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தடவை நம்ம அரைச்சி எடுப்போம். அப்போ தான் எல்லா பாலும் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபில்டரில் ஊற்றி நல்ல பாலெல்லாம் நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். புளிஞ்ச அப்புறமா மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து மறுபடியும் புளிஞ்சு பாலெல்லாம் எடுத்துருங்க. இப்போ பாலையெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்துட்டோம். இதுக்கு நான் 1/2 கப்பு சீனி சேர்க்குறேன். நீங்கள் சீனிக்கு பதிலாக நாட்டு வெல்லம், பனை வெல்லம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இது கூட நம்ம வாழைப்பழம் சேர்க்க போகிறோம். ஒரு 3-4 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ பழத்தை எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம், நல்லா குட்டி குட்டியாக ஆகிற மாதிரி. இப்போ பழத்தை எல்லாத்தையும் நம்ம மசிச்சிட்டோம். இப்போ தேங்காய் பால் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கும் நல்ல ஸ்வீட் நல்ல தூக்கலாக இருக்கிறதுக்கும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம அருமையான பாலும்பழம் செஞ்சு பார்த்துட்டோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங்க்கு டிஃபனுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இடியப்பம், கோதுமை தோசை, மைதா தோசை, ஆப்பம், புட்டு இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உரப்பு விரும்பாதவங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். வாரத்தில் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சூப்பரான பாலும் பழம் செஞ்சு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.